பிரகாஷனே, அவைத்தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த அவை ஏற்காது. இது ஏன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு எதிர்காலத்தில் நீங்களே வருத்தப்படுவீங்க இப்படிங்கிற ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை அவையில் பயன்படுத்தி விட்டு ஒரு எதிர்க்கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து இருக்கக்கூடிய நீங்கள் அவையை 100 நாள் நடத்துவேன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் நடத்தலை. நேரடி ஒளிபரப்பு செய்வேன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் செய்யலை. இப்படிங்கிற இந்த கேள்விகளை எல்லாம் மிக லாவகமாக கடந்து செல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இந்த தமிழ்நாடு அரசும் முயற்சிக்கிறதா? ஏன்னா முதலமைச்சருடைய பேச்சில் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ரொம்ப எளிதாக ரொம்ப சென்சிட்டிவாக எமோஷ்னலாக இந்த பிரச்சனையை பேசி அப்படி கடந்து செல்ல இந்த அரசு முயற்சி பண்ணுதா? இல்லை, அப்படி எமோஷ்னலாக கடந்து செல்ல முயற்சி பண்ணுதான்றது சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் அவரோட பதில்களில் இல்லை 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 அந்த இதெல்லாம் இருந்திருக்கணும். ஆனால் அந்த பதிலை நீங்கள் சொல்வதை போல இப்படியும் சொல்லலாம். அதையெல்லாம் அவர் பேசும்போது அவர் குறிப்பிடல, அப்படி சாதாரணமாகவும் சொல்லிட்டு போகலாம். அப்படிதான் சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் அவர் பேசும்போது அவர் குறிப்பிடலன்றது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ கலைஞராக இருந்தால் இந்நேரம் ஒரு லெங்க்தியான ஒரு ஸ்பீச், லெங்க்தியான உதாரணங்கள் இதுவரைக்கும் வரலாறு முழுக்க நடந்தது. வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு PH பாண்டியன் சொன்னது, ரைட்டுங்களா? வானளாவிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சபாநாயகர் பதவி வச்சு ஆனந்த விகடன் ஆசிரியருக்கும் முரசொலி ஆசிரியருக்கும் தண்டனை கொடுத்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் சபையில் ஜெயலலிதா துகுலிருந்தார்கள் அப்படின்ற ஒரு அலிகேஷனை கொண்டு வந்த நிகழ்வு. இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சுட்டி காட்டியிருப்பாங்க. ஆனால் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுவாக இல்லை. இவர் நல்லவர், ரொம்ப வல்லவர், எங்களுக்கே டைம் கொடுக்க மாட்டுறாரு, ஆசிரியர் எங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி தான் சிஎம் கடந்து போகிறார். ஆனால் சீரியஸ் சார்ஜ் ஒளிபரப்பவில்லைன்றது சீரியஸ் சார்ஜ். அது யாரும் அப்படியே நெகேட் பண்ணிட்டுலாம் போயிட முடியாது. அதுக்கான விளக்கம் ஆளும் தரப்புலேருந்து வரவே இல்லை. ஒளிபரப்பணும் அப்படின்றது இப்போது பார்லிமெண்ட்டில் கூட நடக்குது. ராகுல் காந்தி பேசுகிறது எப்படி நம்ம கேட்டோம்? இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச், ஒரு ஃபியரி ஸ்பீச்சு, யூ வில் நெவர் எவர் வின் ஓவர் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இட் கேனாட் பி டன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அதை நம்ம எவ்வளோ ஆழமாக ருசித்து கேட்டோம். ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் அப்படின்னாங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டப்பேரவை இணையதளங்களும் இன்றைக்கி ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. எல்லா வெப்சைட்ஸுமே இன்றைக்கி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் இங்கே தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை இன்றைக்கி மொத்தமாக சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்றதை போல் இன்றைக்கி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கி திமுகவே இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசக்கூடியதை இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சிகளும் எடுத்து போடுது அப்படின்னா இன்றைக்கி அங்கே அவங்க ஒளிபரப்புறதுனால போடுறாங்க. அதுபோல் இங்கே இவங்க செய்யலைங்கிற குற்றச்சாட்டுக்கு இவங்க பதில் சொல்லலை, இன்னும் சுத்தமாக பதில் சொல்லலை. அது இல்லாமல் 400 நாட்களுக்கு பதில் 116 நாட்கள் தான் நடந்தது அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. அது ரொம்ப பெரிய சார்ஜ். ஓகே, சட்டமன்றம் என்பது கூட வேண்டும், சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடக்க வேண்டும், சட்டமன்றம் ஆரோக்கியமாக இயங்கினாதான். கிட்டத்தட்ட ஒரு மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சமம் சட்டமன்றம். ஓகே, அந்த சட்டமன்றத்தில் அந்த மூளைக்கு ஆக்சிஜன் செலுத்தப்படவில்லை அப்படின்றது அது எடப்பாடியில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது யார் சொன்னாலும் அந்த விஷயங்கள் அது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டைமில் இந்த விஷயத்தை எடப்பாடி கொண்டு வருவதற்கான தேவை என்பது அவருடைய கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு? ஓகே, ரைட்டா? செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பாளராகவும், OPS இணை ஒருங்கிணைப்பாளராகவும், வேலுமணி பொருளாளராகவும், சசிகலா பொதுச் செயலாளராகவும் வரக்கூடிய சூழல் என்பது இருக்குதுன்னு ஹேஷியங்கள் பல இடங்கள்லேருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு எடப்பாடியை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா எடப்பாடி கையில் இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் பதவி. எதிர்கட்சி தலைவர் பதவியை சேலஞ்ச் பண்ணணுன்னா ஒரு 25 அதிமுக உறுப்பினர்களை எடுத்துகிட்டு போனால் போதும்.
அந்த வேலையை செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. ஓகே ஓகே. பாஜக தான் செங்கோட்டையனை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும்பொழுது என் கண்ட்ரோலில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதனால் அவர் வந்து சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை அவர் முன்னெடுக்க, செங்கோட்டையன் போய் நேரடியாக சபாநாயகர் அறையிலேயே உட்காந்து பேச, இன்னைக்கு வந்து அந்த கவுண்டிங் வரும்பொழுது செங்கோட்டையன் யாருக்கு ஓட்டு போட்டார், ஓபிஎஸ் யாருக்கு ஓட்டு போட்டார், செங்கோட்டையன் யாருக்கு ஓட்டு போட்டார் என்பதுதான் லைவாக போன தொலைக்காட்சிகளில் பெரிய விவாதமாகவே இருந்தது. அதிமுக உறுப்பினர்கள் யாருக்காக எழுந்து நின்றார்கள் என்பதை விட இதுதான் வந்து உதாரணமாக இருந்தது. குற்றச்சாட்டுகளில் 2 குற்றச்சாட்டுகளில் ஒரு ஜெனுவினிட்டி இருக்குது எடப்பாடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில். மற்றபடி அமைச்சரை தாண்டி இவர் தான் பேசுகிறாரு, அதுதான் பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. இதை விட மோசமாக பேசுகிற PH பாண்டியனும் காளிமுத்துவும் எல்லாரையுமே வந்து நம்ம அதிமுக ஆட்சி காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், வானளாவிய அதிகாரங்களை பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லை. ஆனால் இது ரெண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக 2 உறுப்பினர்களை ஃபீல்டு பண்ணணும் அப்படின்னா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் இன்டாக்டாக இருக்கணும். அதில் வந்து 4 ஓபிஎஸ் பக்கம் போன 4 உறுப்பினர்களும் அடக்கம். ஓகே. அந்த 4 உறுப்பினர்கள் ஓட்டும் வந்தாதான் 2 உறுப்பினர்களை அதிமுகவில் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான டெஸ்ட் ட்ரையலாகவும் தான் எடப்பாடி பழனிசாமி இதை கேரி பண்ணியிருக்காரு.